சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நேத்து அந்த ஒரு பெரிய அனௌன்ஸ்மென்ட் சொல்லலாம். ஸோ அந்த அனௌன்ஸ்மென்ட்னால மார்க்கெட் பெரிய ஸ்ட்ராங்கா ரியாக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டவுன்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி சார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு? ஆக்சுவலா மேடம், முந்தா நேத்து நைட்டு ட்ரம்ப் 12 நாள் அமைதி ஒப்பந்தத்தை முன்னெடுத்தாரு. 12 நாள் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாரு. இதனால மிகப்பெரிய அளவுல நேற்று மார்க்கெட் செலிப்ரேட் பண்ணுச்சு, பெரிய அளவுல ரேலியும் கொடுத்துச்சு. ஆனா நேத்து நைட்டே இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்துறத பார்த்தோம். ஆனா ஈரான் அதை கண்டிச்சு நாங்க மறுபடியும் ஹார்மோஸ் ஜலசந்தியை மூட போறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க. பார்ஷியலா இப்ப மூடியும் வச்சிருக்காங்க, லெபனான் மேல தாக்குதல் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால இந்த 12 நாள் அமைதி ஒப்பந்தம் அல்லது 12 நாள் சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது நீடிக்குமா அப்படிங்கிறதுல உலக அளவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அல்லது பயம் இருக்குன்னே சொல்லலாம். அதனால நேத்து இருந்த அதே என்ஜாய்மெண்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல இல்லை. மார்க்கெட் நம்ம மார்க்கெட்டெல்லாம் நிப்டியை பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் பக்கமா சரிஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த 12 நாள் அமைதி நீடிக்குமா அப்படிங்கிறதுலயே இங்க குழப்பம். இதுல 11ஆம் தேதி நம்ம இஸ்லாமாபாத்ல முக்கியமான பேச்சுவார்த்தை நடக்குது. அது முடிகிற வரைக்குமே இந்த பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குங்க சார். அதே மாதிரி நேத்து அதே அனௌன்ஸ்மெண்ட்னால க்ரூட் ஆயிலுமே கிராஷ் ஆயிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எப்படி சார் இருக்கு? இல்ல மேடம், ஆக்சுவலா இன்னைக்கு கிட்டத்தட்ட $98 பக்கமா அது ரைஸ் ஆயிருச்சு. $100 கூட ரைட்டுக்குள்ள தொட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பயம் இருக்குல்ல, இப்போ ஏன்னா ஹார்மோஸ் ஜலசந்தியை இப்ப ஈரான் தன்னுடைய ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்டா அது வச்சு அதோட லெவரேஜ் வச்சுதான் ஈரான் இங்க வச்சு பேச்சுவார்த்தைகளே அது நடத்துது. ஸோ இந்த நேரத்துல ஹார்மோஸ் ஜலசந்தியை ஃபுல்லா ஓபன் பண்ணி விடுறதுல ஈரானுக்குமே நிறைய சிக்கல்கள் இருக்கு. பேச்சுவார்த்தையில தன் சைட்ல போட்டு இருக்காதுன்னு ஈரான் நினைக்குது. ஸோ இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி ஃபுல்லா ஓப்பன் ஆகிற வரைக்கும் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது மறுபடியும் பாலாகுமா அப்படிங்கிறது ரொம்பவுமே பெரிய டவுட் தான். நேற்று நியூஸை பொறுத்த வரைக்குமே எப்படி இருந்தாலும் அமைதி நீடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. பட் நேற்று தொடர்ந்து அந்த 10 மணி நேரத்திலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கவும் ஹார்மோஸ் ஜலசந்தியை மறுபடியும் இவங்க மூட ஆரம்பிக்கவும் க்ரூட் ஆயிலோட வளம்படி ஸ்பைக் ஆயிருக்கு. பட் மறுபடியும் இந்த க்ரூட் ஆயில் இறங்குமா அப்படிங்கிறது ஏப்ரல் 11ஆம் தேதி நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஆனா இதுலயே முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஹார்மோஸ் ஜலசந்தியில டோலை செட் பண்றதுக்கு ஈரான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது பர்மிஷன் கேட்டிருக்காங்க. சொல்லாதையே கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஷிப்புக்கும் $1 மில்லியன் இருந்து $2 மில்லியன் வரை கலெக்ட் பண்றாங்க. இதனால ஆயில் பிரைஸ் தொடர்ந்து கீழே இறங்குறது சிக்கல் இருக்கு. இது ஓரளவுக்கு ஹை பிரைஸ்லயே மெயின்டைன் ஆகிற வாய்ப்பு தான் இப்போதைக்கு அதிகமா இருக்கு மேடம். சார். அதே மாதிரி இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்சிருக்கும், ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ திரும்பவும் ஈரான் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எந்த மாதிரி மார்க்கெட்லயா இருக்கட்டும், இந்த க்ரூட் ஆயிலா இருக்கட்டும், ஸோ எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கும் சார்? இல்ல, முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது யூரோப்பு, அப்புறம் ஏசியாவில் இந்தியா மாதிரியான நாடுகள், ஈவன் சைனா உட்பட இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே பெரிய அளவுல இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆயில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோங்க. இந்த ஆயில் இம்போர்ட் பண்றதுக்கு பெரிய அளவுல ஆயில் வர்த்தகம் யூஎஸ்டியில தான் நடத்திட்டு இருக்கு. ஸோ அதிக அளவுல யூஎஸ்டி நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஆயில் விலை அதிகமாயிருச்சுன்னா ஆயில் இம்போர்ட் பண்ணக்கூடிய தேவை நம்மளுக்கு இருக்கு. ஸோ யூஎஸ்டி அதிகமா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போ இந்த நாடுகளுக்கு எகென்ஸ்டான கரன்சியுமே வீக் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணிடும். ஹார்மோஸ் ஜலசந்தியை தொடர்ந்து மூடி வச்சிருக்கிற வரைக்குமே அதோட பிரஷர் வெறுமன யூஎஸ்க்கோ இல்ல போல் இன்வால்வ் ஆகிருக்கிற இஸ்ரேலுக்கோ கிடையாது. அதோட இம்பாக்ட் ஒட்டுமொத்த யூரோப்புக்கும் இந்தியா மாதிரியான நிறைய ஏசியன் நாடுகளுக்குமே இது இருக்கு. ஹார்மோஸ் ஜலசந்தி குறைக்காத வரைக்கும், ஹார்மோஸ் ஜலசந்தி ஃபுல்லா ஓப்பன் ஆகாத வரைக்கும், க்ரூட் ஆயில் கம்மியாகாத வரைக்கும் தொடர்ந்து ஒரு பொருளாதார அழுத்தம் அப்படிங்கிறது பெரிய அளவுல உலக அளவுல நீடிக்கும். ஸோ இதனால எந்த ஒரு பிரியோஜனமும் யாருக்குமே கிடையாது உண்மையை சொன்னா. ஸோ க்ரூட் ஆயில் விலை இப்போதைக்கு இறக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு இதை ஓப்பன் பண்ணாதான் இருக்கு மேடம். சார். அதே மாதிரி இன்னைக்கு ஏப்ரல் 9 எடுத்துட்டோம் அப்படின்னா டிசிஎஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதனால மார்க்கெட் எந்த அளவு இம்பாக்ட் பண்ணிருக்கு சார்? ஸோ வரும் வாரங்கள்ல மார்க்கெட் எந்த மாதிரி இம்பாக்ட் வரும்? ஆக்சுவலா டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் மார்க்கெட் முடிச்ச உடனே தான் வந்துச்சு. நார்மலா ஐடி கம்பெனிகளை பொறுத்த வரைக்குமே இது கொஞ்சம் போதாத காலம் தான். ஏன்னா ஏஐயோட வரவுனால இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி தான். இதனால பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டு இருந்துச்சு. இதனால ஐடி இண்டஸ்ட்ரியோட ஸ்டாக்குகளும் பெரிய அளவுல இறங்குறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ இந்த டிசிஎஸோட ரிசல்ட்ஸ்ங்கிறது இந்த ஏஐ இம்பாக்ட்னால ஒரு முக்கியத்துவம் பெறுது. பட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ரெவன்யூ ஒரு 70,000 கோடி பக்கமா எதிர்பார்த்தோம். அதே அளவுக்கு தான் வந்திருக்கு. ஸோ ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் இல்லை. அது மட்டும் இல்ல, டிசிஎஸ் ஒவ்வொரு ஷேருக்கும் ₹31 டிவிடெண்ட் வேற இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஸோ ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான். பட் ஓவரால் இம்பாக்டை நம்ம பார்க்கும் பொழுது இப்போ ஏஐயோடைய வளர்ச்சியை நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ஐடி நிறுவனங்கள்லாம் பெரிய அளவில் சர்வே ஆயிடும். அதுல எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. ஐடி நிறுவனங்கள் வந்து இப்போ நிறைய டிசிஎஸ்ஏ வந்து நீங்க பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. ஐடி நிறுவனங்கள்லாம் சர்வே ஆயிரும். அது இந்த ரிசல்ட்ஸுமே உறுதிப்படுத்துது. ரெண்டாவது சப்ளஸ் கேஷும் நிறைய இருக்கு ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது. ஸோ டேட்டா சென்டர் உருவாக்குறதுல இருந்து இந்த தன்னுடைய பிசினஸை அடுத்த ரேஞ்சு கொண்டு போறது வரைக்கும் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. ரிசல்ட்ஸுமே அதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஐடி ஜாப்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் வரக்கூடிய காலகட்டங்கள்ல. சார் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஐஎம்ஓ ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இந்த வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன வார்னிங், இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் சார்? இல்ல ஆக்சுவலா ஐஎம்ஓ கொடுத்த வார்னிங் அப்படிங்கிறது இந்த ஆயிலுடைய பிரச்சனையை மையப்படுத்தி தான். ஆக்சுவலா வந்து ஐஎம்ஓ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் வந்து என்ன சொல்லுது, இந்த மாதிரி ஹார்மோஸ் ஜலசந்திக்கு எங்களுடைய வாழ்நாள் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதை சீர் செய்யறதுக்கு நாங்க என்ன பண்றோம், ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா போகக்கூடிய கப்பல்களுக்கு வந்து டோல் வைக்கிறோம், டோல் டாக்ஸின் ஃபீ கலெக்ட் பண்றோம், ஒரு $2 மில்லியன் வரைக்கும் கலெக்ட் பண்றோம் அப்படின்னு ஈரான் வந்து தன்னுடைய கோரிக்கையை வச்சிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கைகளும் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அது கலெக்ட் பண்றதாகவும் இப்போ பேச்சு இருக்கு. இந்த டோலை வந்து ஓமன் கூட நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்றாங்க. பட் ஐஎம்ஓ என்ன வார்னிங் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, இப்படி நம்ம ஒரு கடல்ல டோல் செட் பண்றதுக்கு ஈரானை நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா இதை மற்ற நாடுகளும் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். உலக அளவுல இந்த மாதிரியான ஜலசந்திகள் மிகப்பெரிய அளவுல நிறைய இருக்கு. ஓகே, ஒரு தாய்வான் ஜலசந்தி ஆகட்டும், இல்லை இந்தோனேஷியாவோடதாகட்டும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் தன்னுடைய நாட்டு ரெவன்யூக்காக அங்கங்கே கடல்களை டோல் செட் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஃப்ரீ ட்ரேடுங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது. இதனால உலக பொருளாதாரமே லாங் டைம்ல பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை தான் இந்த ஐஎம்ஓ கொடுத்துருக்கு. இதுவே ஒரு முக்கியமான வார்னிங்கா தான் நம்ம பார்க்கப்படணும். பட் வந்து ஈரான் இதுக்கு சம்பந்திச்சு டோல் இல்லாம கொடுப்பாங்க அப்படிங்கிறது சந்தேகம் தான். வரக்கூடிய 11ஆம் தேதி உண்மையாலுமே பாகிஸ்தான்ல என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மேற்கொண்டு மார்க்கெட்டோட நடவடிக்கையும் உலக அளவிலான பொருளாதாரமும் க்ரூட் ஆயிலுடைய விலையும் யூஎஸ்டியோடைய ஸ்ட்ரென்த்தும் எல்லாமே இதுலதான் அடங்கி இருக்கு. முதல் பாயிண்ட், இந்த 11ஆம் தேதியுடைய பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியணும். அதே நேரத்துல 12 நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது நேற்று மாதிரி சலசலப்பு இல்லாம 12 நாள் கழிச்சதுனாலே ஓரளவுக்கு மார்க்கெட் ஸ்டேபிளைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபோக்கஸ் எல்லாமே Q4 ரிசல்ட் நோக்கி நகர ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி ஏதாவது நேத்து மார்க்கெட் ஏறிச்சு, இன்னைக்கு இறங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் மார்க்கெட்டர்ஸ் வந்து எந்த மாதிரி பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் சார்? முதல்ல நம்ம நேற்று போஸ்ட் மார்க்கெட்ல இவ்வளவு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டை மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் பாசிட்டிவ் நெகட்டிவை தாண்டி அன்சர்டனிட்டி சுத்தமா வேறு, நிலையில்லாத தன்மை வந்து மார்க்கெட் சுத்தமா வேறு. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இந்த மாதிரியான நேரங்கள்ல நீங்க நான் டைரக்ஷனலா தான் மார்க்கெட் அப்ரோச் பண்ணணும். ஓவர் நைட்ல நாளைக்கு திரும்பவும் ஏறிடும், நாளைக்கு இறங்கிடும் அப்படிங்கிற யூகத்தின் அடிப்படையில மார்க்கெட்ல வர்த்தகத்தை நீங்க கையாண்டீங்கன்னா மிகப்பெரிய நஷ்டத்துல கொண்டு போய் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஓவர் நைட்ல பொசிஷன்ஸ் விற்கும் பொழுது ஹெட்ஜஸ் இல்லாம மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்மே ஷார்ட் டைம்ல பிளான் பண்ணாதீங்க. இது ஆப்பர்ச்சுனிட்டிகள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், பட் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ணுங்க. ஏன்னா மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன் ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கு. ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிகளை பொறுத்து க்ரூட் ஆயிலோட விலையும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய US டாலரும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பங்கு சந்தையும் மாறி மாறி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது. ஸோ இந்த வாருக்கான ஒரு நிரந்தர ஒப்பந்தம் கையெழுத்தாகி இதுதான் அடுத்த நிலையான தன்மை அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் ஓவர் நைட்ஸ்ல வெஜஸ் இல்லாம பொசிஷன்ஸை ஹேண்டில் பண்றதை ட்ரேடர்ஸ் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. யூகத்தின் அடிப்படையில பிளைன் பொசிஷன்ஸ் விற்காதீங்க, அது உங்களுடைய போர்ட்போலியோக்கு நல்லது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்தெல்லாம் எதுவும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நிலை இல்லைங்கிறத திரும்பவும் சொல்லிடுறேன். ஸோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டம். அதே மாதிரி இந்திய ரூபாயுமே 2-3 நாளா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு ரூபாயோட விட மறுபடியும் ஏற ஆரம்பிச்சதுனால இந்திய ரூபாய் வந்து மறுபடியும் கொஞ்சம் சலசலப்பட இருக்கு. ஸோ மார்க்கெட்ல இருக்கக்கூடியவங்க இப்ப 4 விஷயத்த நீங்க தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கு. ஒண்ணு, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது இந்த வெஸ்ட் ஏசியா வார் எப்படி போகுதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கணும். 2வது, க்ரூட் ஆயிலோட விலை எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கணும். 3வது, இனி வரக்கூடிய Q4 ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சு அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். 4வது, இந்திய ரூபாய் ஓரளவுக்கு மறுபடியும் வீக்காக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஏன்னா பார்வையை ரொம்ப கஷ்டப்பட்டு அது மறுபடியும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் இந்திய ரூபாய் வீக்காக ஆரம்பிச்சதுன்னா FIS உள்ள வர்றதுல சிரமங்கள் இருக்கும். ஸோ அதையும் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ண வேண்டியது கட்டாயமாகும். தேங்க்யூ சார்.
ஓகே. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.